Dear 10th standard students, trigonometric identityல நம்ம PYQs எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வரோம். அப்புறம் 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ கொஸ்டின் இஸ் cos A divided by 1 plus sin A plus 1 plus sin A divided by cos A which is equal to 2 secant A. Solution எப்படி பண்ணலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அடிஷனில் இருந்தாலே cross multiply பண்ணிக்கலாம். ஸோ cos square A plus 1 plus sin square sin A the whole square divided by cos A multiplied by 1 plus sin A. ரொம்ப பேசிக்கான ஸ்டெப் தாங்க பண்ணுறோம். cross multiply பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் பண்ணிட்டோன்னே என்ன ஆகும், காஸ் ஸ்கொயர் ஏ அப்படியே இருக்கும். ஸோ இது நமக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டி ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஸோ இங்கே இருக்கிறது ஏக்கு பதிலாக 1 அண்ட் பிக்கு பதிலாக sin A. ஸோ ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 1 ஸ்கொயர் தட் வில் பி 1, b square will be sin square A plus 2 times AB, 1 into sin A divided by cos A 1 plus sin A. So 1 plus sin square A and cos square A will be 1. So this will be 1 and 2 times sin A divided by cos A into 1 plus sin A. So 1 plus 1 will be 2, 2 plus 2 sin A divided by cos A multiplied by 1 plus sin A. நேரம் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ் கரெக்ட். 2 காமனாக எடுக்கும்போது 1 plus sin A divided by cos A into 1 plus sin A வரும். And then we can cancel sin A cancel பண்ணிடலாம். அப்போ 2 by cos A இருக்கும். 2 by cos A is nothing but 2 secant A. ஸோ ஃபார்முலாஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் சம்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். வேணும்னா அதை ரெஃபர் பண்ணுங்க. பாய், டேக் கேர்.